வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹெச்ஆர்என்சிஇ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பணியிடத்திற்கு மெயின்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் என்ன இது. இன்னையிலேருந்து என்ன இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம மூணுக்குமே என்ன ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அஸ் வெல் அஸ் ஹிந்து ரிலிஜியன், அதே மாதிரி லா பேப்பர். இந்த மூணு பேப்பருக்குமே நம்ம டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் வித் ஆன்சரோடு. இந்த மாதிரி டீகோடட் சிலபஸ்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முன்னாடியுமே ப்ரொவைட் பண்ணுவோம். தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், சரிங்களா? இது மாதிரி நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொன்றுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்கிறேன். இந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களை 450 மார்க் எடுக்க வைப்பதான் இந்த கோர்ஸோடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஏன் 450 மார்க் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 2017 நடந்த இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். 900 மார்க்குக்கு குவாலிஃபைங் மார்க்கே 306 மார்க்குக்கு தான். ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் 408 மார்க்கு. ஸோ மற்ற அதர் தென் ஜெனரல் கேட்டகரிக்கு 306 மார்க்கு தான். இப்போ இந்த மார்க்கை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குவாலிஃபையிங் ஆகியிருக்காங்களோ, சரியா? ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இது ரைட். அவங்க இன்டர்வியூவையும் சேர்த்து தான் 306 மார்க்கே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் மார்க் மட்டும் அதிகபட்சமாக ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் 323, அடுத்து 307, 313. அப்போது ஒரு 900 மார்க்குக்கே அதிகபட்சமாக 323 தான் அப்படின்னு இருக்கும்போது, இப்போது இந்த எக்ஸாமினேஷனில் நம்ம 450 அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹையஸ்ட் லெவலாக தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி அட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ பொதுவாக இந்த குரூப் 1B எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லா கிராஜுவேட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய லா முடித்தவங்க மட்டும்தான். இதில் பொதுவாக ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படித்து அதிலிருந்து உள்ளே வர்றவங்க எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி தான். பட் அப்படியே இருந்தாலும் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் எ சிங்கிள் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லா தான் ரொம்ப முக்கியம், ஹிந்து ரிலிஜியன் தான் ரொம்ப முக்கியம், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கக்கூடிய இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன இருக்காது. ஸ்கில் அக்யூர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய புரிதலே இருக்காது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 மாதமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த குரூப் 1B எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேப்பர்லையும் தோராயமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வார்த்தை ஒவ்வொரு தேர்வுக்கும் தொடர்ச்சியாக 3 நாள் எழுதணும். அப்போது இதுக்கு தேவையான எனர்ஜியை என்ன நம்ம கொண்டு வரணும். அப்போ அதையும் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் என்ன இந்த குரூப் 1B எக்ஸாமினேஷனை நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ அதை இது பண்ணி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேட்டர்ன் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கும், இல்லை குவாலிஃபை ஆனால் போதும், சரியா? இதுக்கு ஒரு 5 டெஸ்ட் எழுதுனா இட் வில் பின் ஓகே. அடுத்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க்ஸு, பேப்பர் 3 ஹிந்து ரிலிஜியன் 250 மார்க்ஸு, பேப்பர் 3 லா என்ன 250 மார்க்ஸ், இன்டர்வியூ என்ன 100 மார்க்ஸ். இப்போ பேப்பர் 2, 3, 4 இருக்கு இல்லையா? 2, 3, 4 இந்த 3 பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். இப்போது நம்ம 2017 வந்த எக்ஸாமினேஷனில் 300 மார்க் இருந்தது. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா 250 மார்க்குக்கு குறைச்சிட்டாங்க. 250 மார்க்கு குறைச்சதுனால கண்டிப்பாக அவங்க 10 மார்க்கு 15 மார்க் அப்படிங்கப்படக்கூடிய இந்த ஒரு முறையை தான் பின்பற்றுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் தான் என்ன ரொம்ப வேகமாக அவங்களால பேப்பரை எவாலுவேட் பண்ண முடியும், குயிக் ப்ராசஸிங். ஸோ இந்த பேட்டர்ன் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னென்னா முதல் விஷயம், தொடர்ச்சியாக நம்ம 3 பேப்பர்லேயும் 4000 வார்த்தை எழுதுவதற்கான திறனை நம்ம என்ன டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இருக்கும், அதே மாதிரி ஒரு டெஸ்ட் ஹிந்து ரிலிஜியனுக்கு இருக்கும், அதே மாதிரி ஒரு டெஸ்ட் லாக்கு இருக்கும். ஸோ இந்த 3க்குமே நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி சிலபஸை நம்ம என்ன டீகோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் மொத்த பாடத்திட்டத்தையும் இந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்குது,
அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக டீகோட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதே மாதிரி. அப்போது சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து ரிலிஜனாக இருந்தால் கூட ஹிந்து ரிலிஜனுக்கும் நம்ம வந்து என்ன சிலபஸை டீகோட் பண்ணியே கொடுத்துட்றோம். சரியா? தென் அதுக்கப்புறம் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சரும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு யூனிட்டை வந்து நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு யூனிட்டில் 20லேருந்து 25 கேள்வி எடுக்கும்போது அந்த ஒட்டுமொத்த யூனிட்டும் வந்து நமக்கு வந்து கவர் ஆகிடுது. தென் இந்த யூனிட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து என்ன எழுத முடியும். ஏன் சார் நம்ம நோட்ஸ் கொடுத்து போக முடியல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நோட்ஸ் கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. அந்த 3 மாதத்தில் இந்த 3 சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் என்ன நம்ம இந்த பேட்டர்னை வந்து இது பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 3 பேப்பருக்குமே வந்து என்ன சேர்ந்து தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் பிடிஎஃபாக கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஷெடியூல். நீங்கள் இதில் என்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா என்ன இதில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.